நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. நொடிப்பொழுது தரும் போலி இன்பம், வாழும் வாழ்க்கையை ஆக்கிடும் துன்பம். பெற்றோரின் கண்ணீர் உனக்கு தெரியவில்லை, உன் எதிர்காலம் அழிவது புரியவில்லை. பணத்தை தொலைத்தாய், பண்பை தொலைத்தாய், பாசமாய் பழகிய உறவை தொலைத்தாய். உடல் நலம் கெட்டு அறிவு மயங்கி மிருகமாய் மாறுவதோ மனிதம் நீங்கி. நரம்புகள் தளர்ந்து வாழ்வு முடிந்து நடுத்தருவில் நிற்பதோ போதையில் மிதந்து. மீண்டு வா நண்பா, விழித்துக்கொள். போதை என்பது உன்னை விழுங்கும் சாக்கடை. அதை உடைத்தெறிந்து வெளியே வருவதோ உனக்கான மறுவாழ்க்கை. உன் கையில் இருப்பது வெறும் போதைப் பொருள் அல்ல, உன் குடும்பத்தின் கண்ணீர் துளிகள். தூக்கி எறி அந்த நச்சு பழக்கத்தை, நோக்கி நட உன் உன்னத இலக்கத்தை. மீண்டு வா நண்பா, விடியல் உனக்காக காத்திருக்கிறது. உன் அறிவும் ஆளுமையும் தான் உனக்கான நிஜமான போதை. இது வேலை உணர்ந்தால் உனக்கு கிடைக்கும் நல்ல பாதை. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, தேங்க்யூ. வாங்க வாங்க மேல வாங்க. சாவிலும் தமிழ் படித்தே சாக வேண்டும், என் சாவலிலும் தமிழ் மனமே கமழ வேண்டும். பாடையிலும் படுத்துயிலும் போதிலும் பயந்தமிழ் அழும் ஓசை கேட்க வேண்டும். ஓடையில் என் சாம்பல் ஓடையிலே சென்னமையிலே சலசலத்து ஓட வேண்டும் எனும் என் தாய் தமிழை வணங்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி.எஸ். ஸ்ரேயாஸ்ரீ. நான் அரியன்வாயில் அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று போதை விழிப்புணர்வு பற்றி பேச போகிறேன். போதை பல இளைஞர்களின் கனவுகளை அழித்து, பல மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்து, பல குடும்பங்களின் சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் கொடிய அரக்கன். ஆம், இந்த உலகத்தை அழித்து கொண்டு வரும் மிக கொடிய விஷம்தான் இந்த போதை. அதனாலே சிதைந்து போகிறது பல இளைஞர்களின் கனவு பாதை. 10 வயது சிறுவன் முதல் 60 வயது கிழவன் வரை அடையேன் பெண்களும் இந்த போதை பழக்கத்திற்கு தங்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது எங்கே சொல்வது, எப்படி சொல்வது? கற்பிலும் கலாச்சாரத்திலும் உயர்ந்து விளங்கிய நம் பாரதம் இன்று மப்பிலும் கலாச்சார சீரழிவுகளிலும் உயர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது மிகையாகாது. ஆம், திருமணமா போதை, சாவு வீடா போதை, கோவில் திருவிழாவா போதை, விளையாட்டு போட்டியா போதை, இப்படி நல்லது கெட்டது என்று எல்லாவற்றிலும் இந்த போதை என்னும் அரக்கன் நம் குடும்பத்தில் ஒருவனாக இருந்தால் எப்படி அங்கே நிம்மதி இருக்கும்? எப்படி அந்த குடும்பம் செழித்து நிற்கும்? ஐயோ கடவுளே, இந்த போதை என்னும் கொடிய அரக்கனால் 10 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, 80 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பில்லை. எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொள்ளை. சற்று நினைத்து பார்த்தால் நாம் வாழ்வது நாட்டிலா அல்லது சுடுகாட்டிலா என்று எனக்குள் கேள்வி எழுப்பியது. நல்லதொரு கல்வியை பயின்று, ஒழுக்கமான விளையாட்டை பயின்று, காவல்துறை உயர் அதிகாரிகளாகவோ, மருத்துவர்களாகவோ, வழக்கறிஞர்களாகவோ, ஆசிரியர்களாகவோ, சிறந்த அரசியல் தலைவர்களாகவோ, விஞ்ஞானிகளாகவோ பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க வேண்டிய நம் நாட்டின் இளைஞர்கள் இன்று இந்த கொடிய நோய்க்கு அடிமையாகி கொலைகாரர்களாகவும் கொள்ளைகாரர்களாகவும் உருவாகி கொண்டிருப்பதை நினைத்து பார்த்தால் ஐயோ, என் நெஞ்சம் பதை பதைக்கிறது, என் கண்ணில் அனல் கொதிக்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் மோக்கப்படும் என்று வள்ளுவரின் குரல் போல இன்று உயிரை விட மேலாக பார்க்கும் ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு 100 இல் 10 இளைஞர் கூட தயாராக இல்லை. ஆம், அறிவு, சுயமரியாதை, ஒழுக்கம்
இந்த போதை என்னும் கொடிய நோய்க்கு இளைஞர்கள் மட்டும் அடிமையாக கிடைக்கவில்லை, பல லட்சம் மாணவர்களும் அடிமையாக கிடைக்கிறார்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆம், அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்வுகளை நான் உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறேன். கடந்த சில வருடங்களாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் அதிக மாணவர்கள் தோல்வி அடைந்துள்ளார்கள். சுமார் 50% மாணவர்கள் தேர்வுகளே எழுதவில்லை. அதைவிட ஒரு அபாயமான தகவல் என்னவென்றால், இன்றைய நிலவரப்படி சுமார் 70% இளைஞர்கள் கொலைகாரர்களாகவும் கொள்ளைகாரர்களாகவும் மாறிவிட்டார்கள். அதுவும் எத்தனை வயதுக்குள்ளாக தெரியுமா? ஒரு 15 இருந்து 19 வயதுக்குள்ளாக. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை மட்டும். அது மட்டுமா, மாணவர்களும் மாணவிகளும் அதை அருந்துவதும் புகைப்பிடிப்பதும் ஆசிரியர்களை தாக்குவதும் அவர்களை துன்புறுத்துவதும் தினமும் இங்கே நடந்து கொண்டுதானே இது இருக்கிறது. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த போதை. ஆம், முழுக்க முழுக்க போதை. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளே, இப்படியே தொடர்ந்தால் இந்த கொடூரமான போதை நம் நாட்டிற்கு ஏது முன்னேற்ற பாதை. தன் அறிவாற்றலால், தன் ஆழ்ந்த சிந்தனையால் நம் பாரத தேசத்தை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்ல வேண்டிய நம் இளைஞர் சமுதாயம் தன் ஆற்றல், சிந்தனை அத்தனையுமே இழந்து அறிவற்ற சமுதாயமாய் மாறுவதை சற்று நினைத்து பாருங்கள். அதனாலே இந்த தேசத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கும் என் தகப்பன் வழியை எனக்குள் தாங்கி இந்த மேடையை பயன்படுத்திக் அழிந்து சிதைந்து கொண்டு வரும் இளைஞர் சமுதாயத்தையும் மாணவர் சமுதாயத்தையும் காப்பாற்ற கருணை உள்ளம் கொண்டு இருமின் கரம் கொண்டு ஒரு புதிய சட்டத்தை பிறப்பியுங்கள். ஆம், மதுக்கடைகளை மூடவும் புகையிலைகளை தடுக்கவும் உடனடியாக ஒரு சட்டம் ஏற்றுங்கள். இல்லையே மிக விரைவில் நம் தமிழ்நாடு ஒரு கொள்ளை நாடாக உருவாகி ஒரு சுடுகாடாக உருமாறும் என்பது சத்தியம், சத்தியம், சத்தியம். என் அன்பிற்குரிய இளைஞர்களே, மாணவர்கள் 100 இளைஞர்களை கொடுங்கள், புதிய இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். இளைஞர்களால் மட்டுமே பலமான திடமான சமுதாயத்தை படிக்க முடியும் என்கிறார் மாவீரன் பிரபாகரன். இளைஞர்களே, நீங்கள் சூரியனை போய் எதை கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் டாக்டர் அப்துல் கலாம். ஒரு இளைஞன் நினைத்தால் ஒரு தேசத்தை ஆள முடியும் என்று நிரூபித்து இருக்கிறார் நம் முதல்வர் திரு விஜய் அவர்கள். இப்படி பல அறிஞர்களின் கனவுகளைப் போல தன் நாட்டினை தோள்களை சுமக்க வேண்டிய இளைஞர்களே, இப்படி நீங்கள் போதையில் தள்ளாடும் பொழுது உங்கள் பெற்றோர்களும் மனைவிமார்களும் பிள்ளைகளும் படுகின்ற வேதனை என்றாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? உணர்ந்தால் இப்படி போதையில் அடிமைப்பட்டு கிடப்பீர்களா? இனி ஏனும் இதை உணர்ந்து சிந்தித்து எப்படியாவது இந்த போதையிலிருந்து விடுபடு, இல்லையே உனக்கு நிச்சயம் சுடுகாது. போதையில்லா சமுதாயத்தை பழிப்போம். அறிவார்ந்த பாதையிலே சென்று நம் நாட்டின்